சும்மா சொல்லடா, நீ அவளை மாதிரி பார்த்துருக்க முடியாது. தேவதடா. போதுண்டா, காதில் ரத்தம் வரப்போகுது. காலையிலேருந்து எத்தனை தடவை சொல்லுவேன்? அந்த பிள்ளையை பார்க்க தானே வந்திருக்கோம், கொஞ்சம் பொறு, வண்டி வரட்டும். டேய், நேற்று நேரம் பஸ் வந்துருச்சாடா? வருண்டா, எடுக்க கொஞ்சம் லேட்டாக இருக்கும். என்ன மாப்பிள்ள? வாமாம்மா. நம்ம மட்டிக்கா நமக்கு பேங்க் வரைக்கும் ஒரு வேலை. இன்னைக்கு தான் லோன் தரேன் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். புதுசா டீ கேன்சல். ஆமா, இன்னும் கிளீனாக தான் ஓடிக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மாம்மா. இப்படியே இருந்தா எப்படி? ஒரு டிரைவர் கிவர் ஆனா தானே கண்ணான காட்சி பார்க்க முடியும். யாரு மாமா பொண்ணு தர்றா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிவிட்ட? நாளைக்கே டிரைவர் ஆகி ஒரு லாரியை கொண்டு வா, என் பிள்ளை கொடிக்க அப்படியே தர்றேன். யார் அந்த ஊழ முக்கியவா? அதுக்கு நீ தூக்கில் தொங்கலாண்டா? டேய், வயசுக்கு வந்த பிள்ளை இப்படி அப்பயும் முன்னாடி நான் கூசாம பேசாரா? விளங்க மாட்டேன். டேய், நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். இந்த மாதிரி திருட்டு போய் கூட சேர்ந்தா திருட்டு புத்தி தான் வரும். டேய் போடா. டேய், அவன் பொண்ணை கட்டிக்கடா. சுட்ட பலாக்கட்டையும் சூமனை கரும்பும் கொடுப்பான், அதை வச்சு குடும்பம் நடத்திக்க. டேய், அவன் கட்டிக்குவான்டா, நீ போடா. டேய், நீ நாசமா போயிருவ. நீயும் நாசமா போயிருவடா. டேய், எங்க பஸ் வந்துச்சு, போடா போடா. பாண்டே, கொப்பை உன்னை டிரைவர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறான்டா. இவன் கூட சேர்ந்தா நீ எதுவுமே ஆக மாட்டேன். இப்படியே ஊரை சுத்திட்டே தெரிய வேண்டியதான். என் பிள்ளைய போய் ஊழ முக்கிங்கிறான். இவனுக்கு எந்த சிம்மையில இருந்து ரதி வரான்னு பாக்குறேன். எங்கடா ஆளே காணோம்? நல்லா பாத்தியா? இந்த பஸ் தானா? டேய், இந்த பஸ் தான்டா. ஒருவேளை லீவா இருந்துச்சுன்னா? டேய், நீ வெள்ளிக்கிழமை தானே, காலேஜ் எப்படி லீவா இருக்கும்? ஒருவேளை அந்த பக்கம். எப்படி இருக்கு? ஆள்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதாவது பாத்தியா, இதானே வேணாங்கிறது. அட விடுறா, உனக்கு ஆள்னா எனக்கு தங்கச்சி தானே. ஆமா, பேரெல்லாம் விசாரிச்சியா? கிருஷ்ணவேணி. ஆனால் நான் செல்லமா வேணி வேணி தான் கூப்பிடுவேன். பர்றா அதுக்குள்ளயா? என்ன படிக்குதான்? என்ன படிக்குன்னு தெரில, ஆனால் காலேஜ் படிக்குது. தாலுகா ஆஃபீஸ்லாம் இருந்துச்சு. ஆமாம், தாலுகா ஆஃபீஸ்ட்டு என்ன காலேஜ்டா இருக்கு? தாலுக்கா ஆஃபீஸ் கிட்டயா? அங்கே எதிரா காலேஜ்? டுட்டோரியல் தானே இருக்கு. டுட்டோரியலா? ஆமாண்டா, அந்த 10வது 12வது பையனா நாங்கள் படிக்கிறதுடா. ஐய, டுட்டோரியல் காலேஜா? வேப்ப மரத்தில் எக்கி எக்கி பிசுனை பிடுங்கும் போதே கொஞ்சம் கருக்குன்னு இருந்துச்சு. கடைசியில் பிசுனு பார்த்தியா? நான் கூட பிஏஎம்எல்ல படிப்பான்னு நினச்சேன். ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களாம் அங்கே வாத்தியார் இருக்காங்க. சொல்லி பாஸ் போட வச்சுருவோம். தேவையில்லை, அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சிறந்த பயிற்சி, சிறப்பான வெற்றி. இப்படி ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சாடா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கட் அடிச்சுட்டு படத்துக்கு போறோம். ஏய், இங்க பாருங்கடா, 2 ஆளுங்க போறாங்க கையில நோட்டு புத்தகத்தோட. ஏய் வாடா. இந்த அனிபாட்டில் வர கோவத்தெல்லாம் பேண்டில் காமிச்சிட்டான். இது சரியா பாரு. ஏங்க தெரியலப்பா. ஏங்க மட்டும். ஆமா, நீங்க எங்க இங்க? நாங்களும் படிக்க வந்திருக்கோம்ல, எங்களுக்கும் ஆசை வந்துருச்சு உங்களை பார்த்தோன்னே. ஆமா, நீங்க எதுல பெயிலு? இல்ல, நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். எந்த சப்ஜெக்ட்? மேக்ஸ். சரி சரி. ஏய், என்னடா சப்ஜெக்ட்லாம் பேசுற? எது? அப்புறமா சொல்றேன்டி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். யார் பண்ணீங்க? உங்க டுட்டோரியலில் படிக்க வந்துருங்க சார். உட்காருங்க. உங்களை பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்ன படிச்ச மாதிரி தெரியுதப்பா. இல்லை சார், இப்போ தான் ஒரு 8 வருஷம் ஆச்சு சார். சிலபஸ் எல்லாம் மாறி இருக்குமே தம்பி. சார் எப்படியாச்சும் என்ன கணக்கில் சேர்த்துங்க சார். அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நீங்கள் எதில் ஃபெயிலோ அதில் தான் சேர்க்க முடியும். தம்பி நீங்கள்? சார் அவன் 6வதுலேயே ஃபெயில், அவனை சேர்க்காதீங்க சார். ஏய் பாத்தியா, கூட்டு வந்து அசிங்கப்படுத்துற. பின்ன என் ஆள்கிட்ட சப்ஜெக்ட்னு இங்கிலீஷ்லாம் பேசுனீல்ல. தம்பி, மகா டியூஷன் சென்டர்னு போஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஒன்று இருக்குது. அங்கே வேணா நான் சொல்லி விட்றேன். இங்கே நிறைய பேர் இருக்காங்கப்பா. சார் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சார். தம்பி தம்பி சார், உங்களை பார்க்க எங்கள் செத்து போன பெரியப்பா மாதிரியே இருக்கீங்க சார். எப்படியாச்சும் என்ன கணக்கில் சேர்த்துங்க சார். தம்பி, இவ்வளோ நாள் கழித்து படிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்குதே, ரியலி கிரேட்டுப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. தம்பி, நீங்கள் 2 பேரும்? சார், இவங்க 2 பேரும் புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்டா சார். உன் பேருப்பா? பாண்டி சார். நம்ம பேர் குருவி சார். சரி, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு உட்காருங்க. பசங்களுக்கு கொஞ்சம் மறைக்கும், அதனால தான். ரொம்ப நல்லதாக போச்சு சார். அம்மா ஊதா தவணி கொஞ்சம் தள்ளி உட்காரு. தம்பி தம்பி, அங்கே உட்காராதீங்க, அந்த பக்கமாக போயிட்டு உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னா பித்தாகரஸ். தம்பி, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. பின்னாடி உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம், நீங்கள் நடத்துங்க.
பித்தாகரஸ் தேற்றம். a square plus b square is equal to c square. c is equal to b square. புரிஞ்ச மாதிரியே பார்க்குறாளே. b is equal to c square plus a square. b square plus c square is equal to a square. c square is equal to a square plus b square. ரொம்ப கஷ்டமா இருக்குடா பாண்டி. c is equal to எது பொண்ணுல லவ் பண்ணுறதா? equal to b. ab is equal to c. இவன் வேற கணக்கு நடத்த சொன்னா இங்கிலீஷ் நடத்துகிறான். Square is equal to a. பீரியட் முடிஞ்சோன்னா பிச்சு வேலை லேசாக ஒரு கிறுக்கிறுனா தான் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன். சிச்சி இதெல்லாம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதரா. பா மண்டை காயுது. சொல்லுவாங்க கூட உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு. கொடுக்காப்புளி வரா இப்போ எப்படி ரேக்கிறேன் பாரு. என்ன கொடுக்காப்புளி டீல் சுத்துது. குனிஞ்சி பாடுறா மாமா, பூமியே சுத்துது. பாத்தியாடா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இதாண்டா இவள்கிட்ட பேசுறதே இல்ல. தெரியுது இல்ல பெருசா ரேக்கிறேன் தூக்குறேன்ட உனக்கு ஏத்த ஆள் தாண்டா. ஏய் வேமா வந்து ஏறா. நான் வரலண்ணே என் ஃப்ரெண்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்டு வரானா? இது வேறயா? நாங்கள் எங்கே இருக்கோம்ல என்னை தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, பார்த்தோம் சிரிச்சோம் அவ்வளோதான். இதெல்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க. அப்படியான பொண்ணு நான் கிடையாது. எதுக்குங்க இவ்வளோ கோப்பறீங்க? படிச்சு பாருங்க, இது உங்களுக்கே இல்லை. பிடிங்க. அன்புள்ள பெரிய வாத்தியார் பரமசிவம் அவர்களுக்கு குருவியும் பாண்டியும் எழுதி கொள்வது. நீங்கள் நடத்துவது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருப்பதாலும் எதுவுமே புரியாததாலும் எங்களால் தொடர்ந்து உங்களது டுட்டோரியலுக்கு வர இயலவில்லை. தயவு செய்து நாங்கள் கட்டிய பணத்தை மணி ஆர்டரில் அனுப்பி வைக்கவும், இல்லை என்றால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிக்கே குருவி. இது உங்களுக்கு தான் தப்பு தப்பாக எழுதியிருப்பேங்க. ஆனால் மனசில் உள்ள ஃபீலிங்ஸ் அப்படியே எழுதியிருக்கேங்க. ப்ளீஸ் படித்து பாருங்க, வாங்கிக்கோங்க. இங்கே படிக்காதீங்க, வீட்டில் போய் படிங்க. டேய் சீக்கிரம் வாடா. நான் வந்துட்டேனே இருக்கடா. டேய் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி டயத்துக்கு டிப்போ போறது? குருவி வந்த வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிரா, வா போலாம். ஏண்டா நீங்க லவ் பண்றதுக்கு என் பஸ் தான் கிடைச்சா கால கரையும்டா. என்னடா பாண்டி அதுக்குள்ளே வந்துட்ட? டேய் இன்னும் மெதுவான முட்டி போட்டு தான் வரணும். சரி சரி வா, மணிக்கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். அன்பே வேணி, எத்தனை நாளாக இதுன்னு தெரியல. ஆனால் நீ மோட்டாரை தூக்கி விட்ட அன்னிலிருந்து தான் என்னமோ மாதிரி ஆயிட்டேன். பாண்டி தான் சொன்னான் வேணியை நீ லவ் பண்ணுறடான்னு. அவன் சொன்னது சரிதான். இல்லைன்னா நீ மறந்து விட்டுட்டு போன கர்ச்சிப்பை நான் ஏன் இவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும்? என் சட்டையவே ஒரு நாளும் துவைக்காத நான் ஏன் 3 ரூபா பொண்ணு சொப்பு போட்டு உன் கர்ச்சிப்பை துவைக்கணும்? என் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத ஆளுங்களே வாத்தியாருங்க தான். அதுலேயும் கணக்கு வாத்தியாருங்க எதிரிங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் ஏன் உன்னை பார்க்கறதுக்கு வேண்டிய டுட்டோரியலுக்கு வந்தேன். அது லவ் தான். ராத்திரி கூட உனக்கு லெட்ரு எழுதணும்னு நினச்சி செட்டியாரை எழுப்பி பேப்பர் வாங்குறப்ப மணி 12 ஆச்சு. விடிய விடிய யோசிச்சு எழுதின லவ் லெட்ரு தான் இது. நீயும் என்னை லவ் பண்ணா இதே மாதிரி ஒரு லெட்ரு கொடு. அப்புறம் உன்னோட படிப்பை பற்றி பயப்படாத, வாத்தியார்கிட்ட சொல்லி உன்னை பாஸ் போடலான்னு பாண்டி சொல்லியிருக்கான். இப்படிக்கே குருவி. அக்கா நான் கிளம்புறேன்க்கா. பத்திரமா போயிட்டு வாடி. தனோ அடக்கமா நடந்துக்கோடி. சரிக்கா. எத்தனை மணிக்கு வராங்க? 4 மணிக்கு. சரி பார்த்து போடி. தேனக்கா எங்க காணோம்? அது வெளியில நெல்லு கிண்டிட்டு இருக்கோம். அதுகிட்ட இப்ப சொல்லாத, அப்புறம் சொல்லிக்கலாம் என்ன? சரி நான் வரேன்க்கா, போயிட்டு வரேன்க்கா. ஏறாணி தேனுகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்ன, சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. சந்தோஷப்பட்டிருக்கும் தான். ஆனா நம்மளோட சின்ன பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதேன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்கு தான். கரெக்டு தாண்டி நீ சொல்றதும். ஆனா தங்கச்சியும் கூட கூட்டிட்டு போனா தான் ஒத்துக்குவேன்னு சொன்னா எவண்டி வருவான்? பாவண்டி. என்ன பண்றது சுசீலா, இந்த குருவி பையில நம்பி வாய் பேசாத தங்கச்சிய எப்படி விட்டுட்டு போவா? அதனாலதான் அவ கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அவளுக்கும் ஒரு நல்ல நேரம் வராமலா போயிரும். பாத்துக்கக்கா வந்துடுறேன். சரி தேனு. பசிக்குதா? சாப்பிடலாமா?
என்னடா இங்க எங்க வந்த? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அக்கா புது படம் தேட்டரில் போட்டிருக்கான் பார்க்கணும், ஒரு 50 ரூபா காசு கொடு. அவ்வளோ இல்லையேடா. சரி இருக்கிறது கொடு. ஏன்டா வீட்ல ஒழுங்கா ஒரு வேட்டி சட்டை துவைச்சு வச்சிருந்தா உனக்கு பொறுக்காதே? உனக்கு நான் டீசெண்டாக இருந்தால் பிடிக்காத. ஏமா தேனு, இப்படி நீயே காசை கொடுத்து கெடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லி புலம்பு. ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போய் சொல்லுவியா? அந்த அளவு பார்த்தனா கொடு. டேய்